இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் புத்தாண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக 2026 இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருள் முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். and wish you a happy new year. நல்வாழ்த்துக்கள். நன்றி ஃபாதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். Thank you. ஃபாதர், புத்தாண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2026 2025 வெற்றிகரமாக நிறைவு செய்து அதே மாதிரி இல்ல அதை விட பெரியதொரு வெற்றியை எதிர்பார்த்து 2026ல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வெற்றி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல இந்த சமாதானமும் ஒற்றுமையும் கொண்ட ஒரு சமுதாயம் அவசியம். ஏன்னா நம்ம அடிப்படையில மகிழ்ச்சியாக இருந்தா தான் இந்த வெற்றி சாதனைகள் அப்படின்றதெல்லாம் நிகழ்த்த முடியும். இந்த சமாதானமும் ஒற்றுமையும் கொண்ட சமுதாயத்தை படைக்கணும் அப்படின்னா திரு அவையோடு இணைந்து நாம எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? திரு அவை என்பது யாரு அப்படின்றது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். திரு அவை இறையாட்சி என்பது எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆண்டவர் உங்களோடு உங்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இந்த திரு அவை என்பது வேற எங்கேயுமே போப்பாண்டவர் மட்டும்தான், இல்லை பிஷப்ஸா, இல்லை ஆர்ச் பிஷப்ஸா, கர்தினால்மார்களா, தந்தை அனைவரும் இணைந்தது தான் திரு அவை. அப்போ திரு அவையில ஒவ்வொருவருக்கும் அதற்கான பங்களிப்பும் பகிர்வும் இருக்கிறது, செயல்பாடும் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த அமைதி, இந்த மகிழ்ச்சி, இந்த சமாதானம், குறிப்பாக அமைதி, இந்த ஒரு 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 நிலை, அது எல்லாரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நமக்கு பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். பல்வேறு காரியங்களை நமக்கு படிப்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாடு, விவிலிய புத்தகம், பழைய ஏற்பாடும் புதிய வாசங்கள் எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை, அமைதியை குறித்து நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு இன்றைக்கு தியானித்திருக்கிறோம், பூசையில கேட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த அமைதி என்பது ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாகத்தானே, மொத்தத்துக்கு கூட்டு முயற்சியா ஒரு அமைதி ஒவ்வொருத்தர்கிட்ட வருகின்ற அந்த மன நிறைவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல, எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கீக்கிங் ஃபோர்ஸ் இருக்கும். இன்னைக்கு எங்கேயுமே சண்டை நடத்த மாட்டாங்க, குண்டு வெடிப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. உலகம் முழுக்க இன்றைக்கு முதல் நாள், ஆண்டினுடைய முதல் நாள். அதனால அமைதி இது அப்போ இன்னைக்கு முடியுதுன்னா அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு முடியும் தானே. அப்போ ஒரு காரியம் நமக்கு அது வருகிறது, நம்மளால் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எல்லாருமே இதை உணர வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் இந்த அமைதிக்கு நான் எப்படி என்னால் முடிந்த, இல்லை நான் அமைதியை குலைக்கிறவனா இருக்கிறேனா, இல்லை அமைதியை உருவாக்குகின்றவனாக இருக்கிறேனா, ஒரு இடத்துல அமைதி குலைந்து இருந்தாலும் கூட அதை மேலும் போய் இன்னும் பத்தி எறிய விடாம அதை சரிப்பா, இனிமேலாவது நம்ம அடுத்த லெவலுக்கு அமைதியா இருப்பது வழியை பார்ப்போமே என்று நினைக்கின்ற ஒரு மனிதனாக நான் இந்த உலகிலே வாழ்கிறேனா. அப்போ இந்த அமைதி என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகின்ற சிந்தனைகளுடைய, செயல்பாடுகளுடைய, உறவு நிலைகளுடைய வெளிப்பாடு தான். நமக்குள் வரக்கூடிய இந்த அமைதியை மற்றவர்களுக்கும் நாம கொண்டு செல்லணும். அதன் அடிப்படையில புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது மாதிரி அமைதியின் தூதனாக என்னை மாற்றுமே அப்படின்ற ஒரு குறிக்கோளையும் நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படலாம் இந்த புத்தாண்டுல அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாதர். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அமைதியின் கருவியா நான் மாறணும், அமைதியின் தூதனா நான் வரணும். இதுல அவங்க மாறல, அவங்கதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கேவலமாக பேசிட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க. நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்? நானும் ரியாக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே வாய்ப்பு இல்லை இல்லையா? யாராவது ஒருத்தவங்க ரைட், இப்போ நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், கடவுளும் நமக்கு விரோதமாக ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தாருன்னா அவருக்கு நமக்கு எப்படி உறவு எப்படி இருக்கும்? கடவுள் நம்மை எப்படியாவது மீண்டு என்கிட்ட வாப்பான்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆயனாக இருப்பதாக ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் என் பகுதியிலிருந்து, என்னை சார்ந்த விடையிலிருந்து நான் எப்படி ஒரு மாற்றத்திற்கான, ஒரு அமைதிக்கான வழிமுறையை நான்
வெளிப்படுத்துகிறேன். அதை பொறுத்து அமைதி எல்லா இடத்திலும் எனக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதுதான். அமைதியும் ஒற்றுமையும் எந்த அளவுக்கு அவசியம்னு தெளிவா சொன்னீங்க ஃபாதர். இந்த நாள்ல நாம அன்னை மரியாள் இறைவனின் தாய் அப்படின்ற ஒரு பெருவிழாவையும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அன்னை மரியா தனது வாழ்வில் நடந்த அனைத்தையும் தனது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். பரபரப்பான நம்முடைய வாழ்க்கையில அமைதி மற்றும் ஆன்மீக புரிதலை பெற இந்த பழக்கத்தை நாம கடைபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது இந்த பேசாமல் ஒரு காரியத்தை நான் அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? அதுதான் முயற்சி இல்லைங்களா? அதுதான் என்னுடைய ஈடுபாடு. என்னுடைய மாதாவால பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில அவங்க கதறி இருக்கலாம், கத்தி இருக்கலாம், பேசி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஒண்ணுமே சொன்னதா எங்கேயுமே விவரித்தல. ஏன்னா அவரை ரொம்ப நெருக்கமாக அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்தவர் புனித லூக்கா. அவருடைய நற்செய்தியிலையும் மாதா முதல்ல இவர்கிட்ட கபிரியேல் தூதர்கிட்ட இது எப்படி நடக்கும், நான் ஆண்டவரின் அடிமை என்று முடித்தார். ரெண்டாவது ஏன் இப்படி செய்தாய், தன் மகனிடத்திலே ஆலயத்திலே அவர் காணாமல் போய் கண்டுபிடித்த பிறகு. மூன்றாவது சீடரிடத்திலே அவர் சொல்லுவதை செய்யுங்கள். வேறு எங்கும் அவர் பேசியதாக எழுதவில்லை, எழுதப்படவில்லை. அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவைகளை குறித்து அவர்கள் தியானித்தார்கள், யோசித்தார்கள். இதை நம்ம பேசி ஒரு காரியத்தை செய்யணுமா, பேசாமலே ஒரு காரியத்தை செய்யணும். அமைதி சத்தம் போட்டு ஓலமிடுவதை விட அமைதி மிக வலிமையானது என்று சொல்கிறார். குடும்பங்கள்ல நிறைய ஒருத்தர் ஆய்வுன்னு கத்திக்கிட்டு இருந்தாருன்னா இன்னொருத்தவங்க ஈக்குவலா கத்துனாங்கன்னா அங்க ஒன்றும் பெருசா இன்னொருத்தவங்க அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கத்துறவங்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க அடங்கிதான் போய் ஆகணும். ஒரு வழி இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு கத்திக்கிட்டே இருக்க முடியும் இல்லைங்களா? அப்போ நான் என் பகுதியிலிருந்து என்னை எப்படி நான் அங்க காட்டுகிறேன், எப்படி என்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறேன், அது அமைதிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வழியாக அது. அமைதி என்பது எதுவும் பேசாமல் இருப்பது அப்படின்றது மட்டும் இல்லை, அதே சமயத்துல எதுவும் செய்யாமல் அமைதியாக தியானிப்பது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஃபாதர். இப்போ உலகம் உங்கள் வரவேற்பறையில் அப்படின்னு சொன்னாங்க தொலைக்காட்சியை பற்றி. இன்னைக்கு உலகம் உங்கள் உள்ளங்கையில் அப்படின்றாங்க திறன் கைபேசிகள். இந்த திறன் கைபேசிகள் எப்படி நம்முடைய அமைதியை கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய கெடுக்குது. அது நம்ம விளக்கம் சொல்லணும் தேவையில்லை. அதை எல்லாரும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு இந்த ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே பல நேரங்கள் ஏதாச்சும் என்னடா ஒன்றுமே சொல்லும்போது டக்குன்னு கொஞ்சம் நேரம் சரி பார்ப்போமே அப்படி பார்த்தா அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளே அறியாமலே போயிருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஏதாவது வேற பார்த்து. ஏன்னா இப்போ அந்த முடிக்கிற நேரத்தில் பார்த்து நம்ம ரொம்ப டயர்டாயிடும். சே இது தேவையில்லை. நல்ல விஷயங்கள் வருது, தேவையற்ற விஷயங்கள் வருது. அப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதிகமாக வருவதையும் நம்ம எல்லாருக்குமே அது புரியுது. இது புரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடை நாம் வளர்த்து கொண்டு இந்த அலைபேசியை, இந்த மொபைலை இதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நான் செயல்பட்டேன்னா சத்தியமா என்னால் பார்த்தீங்கன்னா செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். அதனாலே ஒரு சிலர் இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் இருந்தா பிரச்சனையான்னு சொல்லிட்டு தான் இந்த பட்டன் மொபைல் எனக்கு தேவை. ஒரு மெசேஜ் போடணும், ஒரு ஃபோன் பண்ணணும், அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தீர்மானத்தோட செயல்படுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் கம்யூனிகேட் பண்றாங்க. தேவையில்லாத கம்யூனிகேஷன்ஸ் அவங்க கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கையாகத்தான் நம்ம அது நான் தான் அதே மாதிரி இந்த திறன் கைபேசிகளுடைய தாக்கத்தினால புத்தக வாசிப்பு பெரிய அளவுல குறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப இதை வச்சு வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா புத்தகம் என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, அதை திருப்புறோம், அதில் கோடு போடுறோம், அதில் பக்கத்தில் எழுதுறோம், வாசிக்கிறோம். அதனுடைய உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. அந்த புத்தகத்துடைய வாடை, அந்த புத்தகத்தை நான் வைத்துக் கொள்வது, பாதுகாப்பது, அதுக்கு அட்டை போடுறது, பேர் எழுதுறது. மொபைலில் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனால் இதற்கு பழக்கமானவர்கள் இருக்கிறாங்க. நான் வாசிக்கணும், எதில் இருந்தாலும் நான் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள் மேலோங்கினால் அது எதில் நான் புத்தகம் வாசிப்பது அது ஒரு பழக்கம், அது ஒரு ஒரு பாரம்பரிய வழிமுறை. இன்றைக்கு அலைபேசியில் வாசிப்பது இன்னொரு வழிமுறை. எப்படியாவது வாசித்தால் நல்லது என்பதை புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். நம்ம திரும்பவும் அமைதியை பற்றிய பேசலாம். மரியாள் இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை வரையிலான அனைத்து துயரங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆன்மீக வாழ்வுல வேதனை மற்றும் துன்பம் ஆகியவை எப்படி ஆசீர்வாதமா மாறுதுன்னு நினைக்கிறீங்க?
துன்பங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு சாபமா அப்படின்னு கேட்டா, அது சாபமா பார்க்குறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு உடனே அது புரியாது. புரியுது. இந்த துன்பத்தின் வழியாக துன்பம், கஷ்டம், சோதனை, வீழ்ச்சி எல்லாத்தையும் வந்து அப்படியே நான் அப்படியே அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அதில் வந்து. இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல், அதை ஸ்பிரிச்சுவலாக மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அன்னை மரியாளுடைய மனநிலை வந்து ஏன்னா அவங்க ஓப்பனிங்லேயே வந்து ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், நான் கடவுளுடைய அடிமை என்று அவர்கள் டோட்டலி டிபெண்டிங் அப்பான் காட் என்ற ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எது வந்தாலும் ஆண்டவர் இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்னுடைய உணவுன்னு அவர் வந்து நம்ம வந்து எதுல எப்படி நம்ம வந்து தெளிவா இருக்கிறோம் அதை வைத்துதான் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சவால்களாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதை நான் எப்படி அணுகுகிறேன் என்பதை பொறுத்து. அதற்கு ஆன்மீகம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஆறுதல் தருவதாக, என்னை ஆற்றுப்படுத்துவதாக இருக்கிறது ஆன்மீகம். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, இந்த சமூகம் ஒவ்வொன்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபது அமைதியை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் இருக்குது. அதை நான் புரிந்து செயல்படுகின்ற பொழுது ரைட்டு, துன்பம் வந்துருச்சு அதுக்காக நான் ஒன்றும் இல்லாமல் போலியே, கஷ்டம் வந்துச்சு அதனால நான் உடஞ்சு போலியே, அடுத்து நான் திருப்பி மீண்டு தான் நான் வந்திருக்கிறேன் என்று அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள வரணும்னா ஆன்மீகம் எனக்கு ஒரு பெரிய அன்னை மரியாள் எனக்கு ஒரு பெரிய சான்று, ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய சான்று, சரியா புனிதர்கள் இருக்கிறாங்க, இறைவார்த்தை ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக வழித்துணையாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து. நாம கடந்து வந்த நிகழ்வுகள், கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் நம்முடைய நிகழ்காலத்தை கட்டமைக்கும், தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த ஆண்டுல அன்னை மரியாவின் உடனிருப்பை நீங்க ஆத்மார்த்தமா உணர்ந்த பல நிகழ்வுகள் நிச்சயமா இருக்கும். அதுல உங்களுடைய மனதை பெரிய அளவுல பாதிச்ச நிகழ்வுனா எதை சொல்லுவீங்க? எவ்வளோ காரியங்களை நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். தினந்தோறும் ஜெபமாலை சொல்றோம், மாதாவிட்ட வேண்டிக்கிறோம்னு சொன்னோம். நிறைய நிறைய சவால்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் அதிலெல்லாம் வந்து குறைவே இல்லை, நிறைவான எல்லாமே இருக்கு. அவ்வளவு மத்தியிலும் இன்றைக்கு 26 என்ற இந்த ஆண்டிலே என்னை நிற்க வைத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க தாய் அன்னை மரியாதை பரிந்துரை, நற்கருணை ஆண்டவருடைய ஆசை, இது ரெண்டு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு 2025 பல்வேறு நிறைய சவால்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்தோம்னா பிரிச்சு பகுப்பாய்வு பண்ணி சொல்றது இது இதோட இது பெருசு இதோட பெருசுன்னு சொல்றது இல்லை, எல்லாமே பெருசு சின்னதுன்னு தான் பிரச்சனைகள். ஆனா அவைகளோடு வந்து நாம இருந்து அவைகளை அதை கண்டு ஓடிடாம நாம அவைகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்மளும் வந்து அவைகளை கையாண்டு இன்றைக்கு நல்ல முறையிலே அடுத்த நிலைக்கு 26க்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அன்னையினுடைய பரிந்துரை, ஆண்டோருடைய ஆசீர்வாதம், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் லைஃப் அப்படின்றது வந்து இந்த நிறைய பேர் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நான் ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கு லைஃப்ல. குறிப்பா அந்த மாதா தொலைக்காட்சி எடுத்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மூமெண்ட் தான். அடுத்து இங்க வர போகும்பொழுது கூட வந்து ஆஹா, இது இவ்வளவு தூரத்துக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றின் போது இன்னொன்று ரெடி அங்க இருந்துச்சு. அப்போ அவ்வளவு மத்தியிலும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அன்னை மரியாளின் பரிந்துரை மட்டும்தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. மாதாவுக்காக, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக, உலகெங்கும் மாதா தொலைக்காட்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க சந்தித்த நபர்களில் மறக்க முடியாத நபர்கள், இல்ல நடந்த சம்பவங்களில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு ஏதாவது பகிர முடியுமா? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு ஏன்னா இந்த தொலைக்காட்சியை ஆரம்பிப்பதற்கு நான் எண்ணிய அந்த நாட்களில் வெளிநாடுகளில் நிறைய பேரை தொடர்பு கொண்டேன். அவங்களாம் எனக்கெல்லாம் ஒரு பெரிய உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இல்லை, ஒருத்தருமே எனக்கு உதவியாக இல்லை. இங்கே இருக்கிற இந்த நம்ம தமிழக மக்கள், ஆயர்கள், இவங்களோட தான் நான் பயணிக்கிறேன். 2016க்கு அப்புறம்தான் என்னுடைய நண்பர் திருவாளர் ஜோசப், அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த ஒருத்தரும் எந்த
எங்கிருந்துமே ஒரு இமெயிலுக்கோ ஃபோனுக்கோ எதுவுமே எந்த விதமான இது இல்லை. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இன்வைட் பண்ணார். அதற்கு அடுத்து அவர் இன்வைட் பண்ணாருன்னு அதுக்கு அடுத்த வருஷம் தான் யூஎஸ் போனேன். அதற்கு முன்னாடி அண்ணன் சின்னராசா, ஆண்டன் சின்னராசா, அவர் 13 தமிழகம் வந்திருந்தார் டொராண்டோல இருந்து. அவர் இங்கே வந்திருக்கிற சமயத்தில் இந்த பணிகள், ஆயத்த பணிகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தார். அப்போ அவர் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார் 2016 கனடாவுக்கு 1 மாதத்திற்கு அங்கு மறை உரைகள். ஸோ அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அதே மாதிரி சுவிஸில் எடுத்துட்டா வின்சென்ட், திருவாளர் வின்சென்ட். அருட்தந்தையர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் ஃபாதர் ராஜசேகரன், நம்மாளுடைய ஆசிரியர். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாதர் ஜெரோம் பேட்ரிக் இப்போ விஸ்கான்சனில், ஃபாதர் மானோ. பட் இவங்கெல்லாம் ஏன்னா தொடக்க காலத்தில் என்னால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓப்பனிங் கிடச்சி நான் உள்ள அடுத்து நான் தொடர்ந்து போகும்போது எனக்கு அடுத்து நிறைய பேர் நிறைய இப்பவும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் சலேசியஸ் சர்வீஸ் ஃபாதர் பார்த்திபன், அவங்க அண்ணன் ஃபாதர் ஆல்பர்ட், அதே மாதிரி ஃபாதர் கப்ரியல், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஆனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. வேணாம் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எடுத்துக்கினா இன்னொன்று நீங்கள் இந்த கதைக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேனே, இந்த மாதா தொலைக்காட்சி நான் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு இதுதான் அதுதான் இவங்களால தான் அவங்களால தான், எல்லாத்துக்கு மேலே அவரால் தான். அவர் தான். அவர் இல்லைன்னா, மாதா இல்லைன்னா இந்த மாதா தொலைக்காட்சி இல்லை. அவங்களால தான் இவங்கெல்லாம், அவங்களுடைய பராமரிப்பினால தான் இன்னைக்கு இவ்வளவு. அது நான் எப்பவுமே எல்லா காரியங்களிலும் நற்கருணை ஆண்டவர் அன்னை மரியாள், இவர்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை என்பது என்னால் ஆணித்தனமாக என்னால் சொல்ல. நிச்சயமா ஃபாதர், நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாவும் அமைதியை என்றும் இந்த 2026 நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலை பெறச் செய்ய உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி தோழர். இனி இதயங்களே, புதிய ஆண்டு, புதிய நாள், புதிய நேரம், குதூகலமான இந்த ஆண்டை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த நாள் போல இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு இருக்கணும் என்று எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா? அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் யோசிங்க. அன்னை மரியாள் இந்த உலகிலே அமைதியாக கடவுளின் திருவுளத்தை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை முழுமையாய் கையளித்தார்கள். நான் கடவுள் எனக்கு தருகின்ற எல்லா விதமான நிகழ்வுகளிலிருந்தும் அவருடைய திருவுளத்தை புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் இயேசுவின் வழித்தடத்தில் நான் பயணிக்க எப்படிப்பட்ட காரியங்களில் கடவுளின் திருவுளத்தை கண்டுகொள்வதற்கு ஜெபத்தின் வழியாக மட்டுமே என்னை ஈடுபடுத்தி அதனை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன விதமான முயற்சிகள் எல்லாம் செய்ய போகிறேன்? இந்த நாளில் யோசிங்க. வாழ்நாள் ஃபுல்லா யோசித்தேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 22 முதல் 28 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 98, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 19 முதல் 28 வரை. அக்காலத்தில் யூதர்கள் எருசலேமிலிருந்து குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பிய போது அவர் கூறிய சான்றாவது, நீர் யார் என்று அவர்கள் கேட்க, அவர் நான் மெசியா அல்லன் என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்லன் என்றார். நீர்தாம் இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லி ஆக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லர் என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் மறுமொழியாக அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்கேதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஜனவரி 2. புனித பெரிய பாசில். கப்பத்தோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் வாழ்ந்த பாசில் எமிலியா பெற்றோருக்கு கிபி 330ஆம் ஆண்டு பிறந்தார். பெரிய பாசில் தன் கல்வியினை செசரியா, கான்ஸ்டாண்டினோபில் மற்றும் ஏதென்ஸில் பயின்ற இவர் மருத்துவம், தத்துவம், வானியல், கணிதம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஆழமாக வாசித்த இவர் உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி தன் ஆன்மாவை காத்துக் கொள்வதே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் புதிய துறவு மடத்தினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளை எளிய மக்களுக்குச் செய்தார். கிபி 364ஆம் ஆண்டு செசரியா மறைமாவட்ட பேராயர் யுசேப்பியுஸின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்ற பாசில் கிபி 370ஆம் ஆண்டு செசரியா மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். இவரது காலத்தில் பரவியிருந்த ஆரியுஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த
பேராயர் பாசில் பொதுநிலையினர் திருச்சபையின் ஒழுங்குகளை நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைவிடப்பட்ட ஏழைகள், ஆதரவற்றோர்களுக்கு இல்லங்களை அமைத்து அவர்களை அரவணைத்த இவர் இவ்வுலகில் இருக்கும்போது மட்டுமே இறைப்பணி செய்ய முடியும், மறு உலகில் அல்ல என்று கூறினார். இறையேசுவின் பணி செய்வது எனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி தன் மறையுரைகளை இறையியல் பேருரைகளாக வழங்கிய பேராயர் பெரிய பாசில் கிபி 379 ஆண்டு ஜனவரி 1 விண்ணகம் சென்றார். கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேராயர் பெரிய பாசிலை திரு அவை புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தது. புனித பெரிய பாசிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். பிறந்திருக்கின்ற இந்த 2026 ஆண்டிலே நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி தங்க நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாவும் நமக்கு உதவி செய்வார்களாக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இனிய இதயங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் என்னுடைய பெயராலும் கிபி 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீர்வாதம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாழ்க அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ